சபரிமலையில் 4 கிலோ தங்கத் தகடுகள் காணாமல் போன விவகாரத்தில் அது பல கோடி ரூபாய்க்கு விற்கப்பட்டிருக்கலாம் என்ற அதிர்ச்சி செய்தி வெளியாகியுள்ளது. ஐயப்பன் கோயிலில் தங்கத் தகடுகள் காணாமல் போன விவகாரத்தில் திருவாங்கூர் தேவஸ்வம் போர்டின் குழு கேரள உயர்நீதிமன்றத்தில் ஆய்வறிக்கை சமர்ப்பித்துள்ளது. அதில் காணாமல் போன 4 கிலோ தகடுகளும் தீவிர ஐயப்ப பக்தர்களுக்கு அதிக விலைக்கு விற்கப்பட்டிருக்கலாம் என அறிக்கையில் கூறப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் இது கோயில் புதுப்பித்தல் பணி என்ற போர்வையில் நடந்த திட்டமிடப்பட்ட திருட்டு எனவும் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளதாக தெரிகிறது. இதையடுத்து காவல்துறையின் சிறப்பு புலனாய்வு குழு அறிக்கை வர உள்ள நிலையில் அதில் என்ன கூறப்படுகிறது என்ற எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது. பிரதமர்கள் அருங்காட்சியகம் மற்றும் நூலகமானது இந்திய அரசியல் வரலாற்றில் முக்கிய பங்கு வகித்த 1372 தலைவர்களின் பேட்டிகளை பதிவு செய்துள்ளது. தனது வாய்வழி வரலாற்று திட்டத்தின் மூலம் இந்தியாவின் முக்கியமான சம்பவங்களில் அங்கம் வகித்தவர்களின் நேர்காணல்களை பல வடிவங்களில் பதிவு செய்து வைத்திருக்கிறது. குறிப்பாக கான் அப்துல் காஃபர் கான், லூயிஸ் மவுண்ட்பேட்டன், ஜோதி பாசு, முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதி ரஞ்சன் கோகாய் போன்ற முக்கிய நபர்களின் நேர்காணல்கள் இங்கு பாதுகாக்கப்பட்டுள்ளன. நவீன இந்திய வரலாற்றை ஆய்வு செய்யும் ஆராய்ச்சியாளர்களுக்கு இந்த ஆவணங்கள் பெரும் அடித்தளமாக அமையும் என பிரதமர்கள் அருங்காட்சியகம் தெரிவித்துள்ளது. சென்னையில் வண்ணமீன் வர்த்தக மையத்தை முதல்வர் ஸ்டாலின் திறந்து வைத்தார். வில்லிவாக்கத்தில் 53 கோடி ரூபாய் செலவில் 3 தளங்களுடன் 188 கடைகள் மற்றும் 5 உணவகங்களுடன் வண்ணமீன் வர்த்தக மையம் கட்டி முடிக்கப்பட்டது. இந்நிலையில் வர்த்தக மையத்தை நேற்று திறந்து வைத்த முதல்வர் ஸ்டாலின் கடை ஒதுக்கீட்டு ஆணைகளை வழங்கினார். காசாவில் அமைதி ஏற்படுவதற்கான ஒப்பந்தம் கையெழுத்திடும் நிகழ்வு நாளை நடைபெறுகிறது. எகிப்தில் நடைபெறும் நிகழ்வில் உலக தலைவர்கள் பங்கேற்க உள்ள நிலையில் பிரதமர் மோடிக்கும் அழைப்பு வந்துள்ளது. அமெரிக்க அதிபர் டிரம்பும் எகிப்து அதிபர் அல் ஃபெட்டா எல்-சிசியும் இந்த அழைப்பை விடுத்துள்ளனர். காசாவில் இஸ்ரேல் போரை நிறுத்தியுள்ள நிலையில் அங்கு நிரந்தரமாக அமைதியை ஏற்படுத்துவது தொடர்பாக ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட உள்ளது. இந்நிகழ்ச்சி எகிப்தில் நாளை 20 நாடுகளின் தலைவர்கள் முன்னிலையில் நடைபெற உள்ளது. இதற்கு பிரதமர் மோடிக்கு அழைப்பு வந்தாலும் அவர் செல்லவில்லை. மத்திய அமைச்சர் கீர்த்திவர்தன் சிங் பிரதமருக்கு பதிலாக பங்கேற்கிறார். காசா அமைதி ஒப்பந்த நிகழ்வை ஹமாஸ் புறக்கணிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ட்ரம்ப் கூறிய 20 அம்ச திட்டங்களில் சில ஏற்கும்படி இல்லை என ஹமாஸ் கிளர்ச்சி குழுவினர் கருதுகின்றனர். குறிப்பாக காசாவை விட்டு தாங்கள் முழுமையாக வெளியேற வேண்டும் என்ற அம்சத்தை ஏற்க முடியாது என்று ஹமாஸ் அமைப்பினர் கருதுகின்றனர். இதற்கிடையே முதற்கட்ட அமைதி ஒப்பந்தப்படி ஹமாஸ் தங்களிடம் உள்ள இஸ்ரேல் பிணை கைதிகளை நாளை விடுவிக்க உள்ளது. இதைத் தொடர்ந்து இஸ்ரேல் தங்கள் பிடியில் உள்ள பாலஸ்தீன கைதிகளை விடுவிக்க உள்ளது. அமிர்தசரஸில் ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார் என்ற பெயரில் இந்திரா காந்தி ராணுவ நடவடிக்கை மேற்கொண்டது தவறான நகர்வு என்றும் இது அவரது உயிரையே பறித்துவிட்டது என்றும் காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரம் தெரிவித்துள்ளார். ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார் தொடர்பான புத்தக வெளியீட்டு விழாவில் ப. சிதம்பரம் இவ்வாறு தெரிவித்தார். பஞ்சாப் மாநிலத்தில் உள்ள பொற்கோவிலில் பயங்கரவாதிகள் அடைக்கலம் புகுந்த நிலையில் அவர்களை வெளியேற்ற ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார் என்ற பெயரில் ராணுவ நடவடிக்கைக்கு இந்திரா காந்தி உத்தரவிட்டார். பொற்கோவிலுக்குள் தாக்குதல் நடைபெற்றது சீக்கியர்களின் அதிருப்திக்கு காரணமானது. பின்னாளில் இந்திரா காந்தியை அவரது சீக்கிய பாதுகாவலர்களே சுட்டுக் கொன்றனர். ராகுல் காந்தி அமேட்டி தொகுதியில் தோற்றதைப் போல தேஜஸ்வி யாதவும் அவரது சொந்த தொகுதியில் தோல்வியை சந்திப்பார் என ஜனசுராஜ் கட்சி தலைவர் பிரசாந்த் கிஷோர் விமர்சனம் செய்துள்ளார். பீகார் சட்டசபை தேர்தலில் தேஜஸ்வி யாதவின் கோட்டையாக கருதப்படும் ராக்பூர் தொகுதியில் பிரசாந்த் கிஷோர் போட்டியிடப் போவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் ராக்பூர் தொகுதியில் மக்களை சந்தித்த பிரசாந்த் கிஷோர், ராக்பூரில் நான் போட்டியிட்டால் தேஜஸ்வி யாதவ் அவரது சொந்த தொகுதியிலேயே ராகுல் காந்தியைப் போல தோற்பார் என தெரிவித்தார். இதனால் தேஜஸ்வி 2 தொகுதிகளில் போட்டியிட வேண்டியிருக்கும் என்றும் விமர்சித்தார். சென்னையில் ஒரு வாரத்தில் தங்கம் விலை சவரன் 4400 ரூபாயாக அதிகரித்துள்ளது. நேற்று ஒரே நாளில் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 1280 ரூபாய் அதிகரித்து
92,000 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் 11,500 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கடந்த 4ஆம் தேதி சவரன் 87,600 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. இதையடுத்து கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் சவரனுக்கு 4,400 ரூபாய் உயர்ந்துள்ளது. வெள்ளி விலையை பொறுத்தவரையில் 1 கிராம் வெள்ளி 190 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இந்த ஆண்டு தொடக்கத்தில் 57,000 இருந்த தங்கம் விலை வெறும் 9 மாதங்களில் 34,000 ரூபாய் அதிகரித்துள்ளது. தினந்தோறும் புது உச்சம் தொட்டு வரும் தங்கம் விலையால் சாமானிய மக்கள் தங்கம் வாங்குவது எட்டாக்கணியாக மாறியுள்ளதாக கூறுகின்றனர். தொடர்ந்து தங்கம் விலை உயர்வுக்கு பல்வேறு நாடுகளில் மத்திய வங்கிகள் தங்கத்தை வாங்கி குவிப்பதே காரணமாக கூறப்படுகிறது. இந்தியாவில் தங்கம் விலை புதிய உச்சத்தை தொட்டு வரும் நிலையில் முன் எப்போதும் இல்லாத வகையில் இந்திய வீடுகளில் உள்ள தங்க நகை மதிப்பு 337 லட்சம் கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த 2023ஆம் ஆண்டு உலக தங்க கவுன்சில் வெளியிட்ட அறிக்கையில் இந்திய வீடுகளில் 25,000 டன் தங்க நகை இருப்பு வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் இந்த அளவு தற்போது 34,600 டன்னாக உயர்ந்துள்ளது. இதனிடையே உலக அளவில் அதிக தங்கம் வாங்கும் 2வது பெரிய நாடு இந்தியா என்பது குறிப்பிடத்தக்கது. தீபாவளி நெருங்கி வரும் நிலையில் ஆம்னி பேருந்துகளில் கூடுதல் கட்டணம் வசூலித்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் எச்சரித்துள்ளார். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ஆம்னி பேருந்துகளில் 3 மடங்கு அதிகமாக டிக்கெட் கட்டணம் வசூலிக்கப்படுவதாக பயணிகள் புகார் தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் இதுகுறித்து பேசிய சிவசங்கர், ஆம்னி பேருந்துகளின் டிக்கெட் விலையை கண்காணிக்க சிறப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் அதிக கட்டணம் குறித்து புகார் தெரிவிக்க 24 மணி நேரமும் செயல்படும் 9445014436 என்ற செல்போன் எண்ணை தொடர்பு கொள்ளுமாறும் கேட்டுக் கொண்டார். தமிழகத்தில் 6 மாவட்டங்களில் போலியோ சொட்டு மருந்து சிறப்பு முகாம் தொடங்கியது. செங்கல்பட்டில் அமைச்சர் சுப்பிரமணியன் போலியோ சொட்டு மருந்து முகாமை தொடங்கி வைத்தார். 7,88,000 குழந்தைகளுக்கு மருந்து கொடுக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு, மயிலாடுதுறை, தஞ்சாவூர், சிவகங்கை, விருதுநகர், திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களில் போலியோ சொட்டு மருந்து சிறப்பு முகாம் நடைபெறுகிறது. 6 மாவட்டங்களிலும் போலியோ அறிகுறிகள் அதிகம் காணப்படுவதால் சிறப்பு முகாம்கள் நடத்தப்படுவதாக சுகாதாரத்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு சொட்டு மருந்து கொடுக்க வேண்டும் என சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. சுகாதார மையங்கள், அங்கன்வாடி நிலையங்கள், பள்ளிக்கூடங்கள் என 7,091 இடங்கள் போலியோ சொட்டு மருந்து வழங்கப்படுகிறது. அதிமுக பரப்புரை கூட்டத்தில் தவிகவினர் ஆர்வத்துடன் பங்கேற்றதாக அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமி தெரிவித்துள்ளார். சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தவிகவுடன் கூட்டணியா என்ற கேள்விக்கும் பதிலளித்துள்ளார். தலைமையினுடைய ஆணையை பெற்று வர வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தணும். எங்களுடைய மாவட்ட செயலாளர் வலியுறுத்தினாங்க. ஆனால் அவர்கள் ஆர்வத்தோடு வந்து கலந்துக்கிட்டு சில வேண்டுமென்று திட்டமிட்டு எதிர்க்கட்சியை சேர்ந்தவர்கள்லாம் விமர்சனம் செய்கிறாங்க. பொறுக்க முடியல அவர்களால். எப்பொழுது நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சுமோ அன்றையிலிருந்து இன்ற வரைக்கும் எங்களை பற்றி தான் விமர்சனம் செய்கிறாங்க. நாங்கள் யாரோட கூட்டணி வைத்தால் இவருக்கு என்ன கஷ்டமாக இருக்குது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்களோட கூட்டணி சேர்க்கின்ற விரும்புகின்ற கட்சியோட நாங்கள் கூட்டணி வைக்கிறோம். அதில் ஒரு விமர்சனம். எனவே அவங்களுக்கு பொறுக்க முடியல. ஏன்னா நாங்கள் கூட்டணி இல்லைன்னா அவர்களுக்கு எளிதாக வரும்னு நினைக்கிறாங்க. அது ஒருபோதும் நடக்காது. அதாவது இந்த கூட்டணி வருமா அந்த கூட்டணி தேர்தல் வரும்போது தான் தெரியும். கர்நாடகா முதல்வர் சித்தராமையா தனது அமைச்சரவை சகாக்களுக்கு நாளை விருந்தளிக்க உள்ளார். 2.5 ஆண்டு ஆட்சி காலம் நிறைவடையும் நிலையில் அவர் பதவியை ராஜினாமா செய்கிறாரா என்ற கேள்வி எழுந்துள்ளது. தேர்தல் வெற்றிக்கு பின் சித்தராமையா, DK சிவகுமார் இருவரும் முதல்வர் பதவிக்கு போட்டி போட்ட நிலையில் இருவருக்கும் தலா 2.5 ஆண்டு முதல்வர் பதவி என சமரசம் எட்டப்பட்டதாக தகவல் வெளியானது. சித்தராமையா முதல்வராகி இம்மாத இறுதியுடன் 2.5 ஆண்டுகள் ஆகும் நிலையில் அவர் பதவி விலகுகிறாரா என்ற கேள்வி எழுந்துள்ளது. ஒடிசாவின் சில்கா ஏரியில் மண்ணுக்கும் விண்ணுக்கும் தூண் போல் சுழன்று காற்று எழும்பி அந்த காட்சி பார்வையாளர்களை பரவசப்படுத்தியது. அதே சமயம் சிலர் இதை பார்த்து அச்சமடைந்தனர். இந்த சுழற்காற்றை பலர் செல்போன்களால் படம் பிடித்து மகிழ்ந்தனர். சில்கா ஏரி ஆசியாவிலேயே மிகப்பெரிய உப்பு ஏரி என்பதுடன் அரிய வகை பறவைகளின் சரணாலயமாகவும் விளங்குகிறது.
திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே காங்கேயம் இன மயிலை காளை தமிழகத்திலேயே அதிகபட்சமாக 30 லட்சம் ரூபாய்க்கு விற்பனையானது. திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே மருள்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி ஹரி வீரராகவன் காளைகளை வளர்த்து ரேக்லா பந்தயத்தில் பங்கேற்று வருகிறார். சில நாட்களுக்கு முன்பு பொள்ளாச்சி நெகமம் செட்டிகாபாளையத்தில் நடந்த ரேக்லா பந்தயத்தில் குறைந்த நேரத்தில் இலக்கை கடந்து முதல் பரிசை வென்ற காங்கேயம் இனத்தைச் சேர்ந்த மயிலை காளை உச்ச விலையாக 30,02,000 ரூபாய்க்கு விற்பனையானது. சில ஆண்டுகளுக்கு முன்பு கேரளாவில் ரேக்லா பந்தய காளை ஒன்று அதிகபட்சமாக 22 லட்சம் ரூபாய்க்கு விற்பனையான நிலையில் தற்போது உடுமலை காளை அதிக விலைக்கு விற்பனையானது. சென்னை திருவேற்காட்டில் சாலை ஒப்பந்ததாரரிடம் கத்தியை காட்டி 10 லட்சம் ரூபாய் வழிப்பறி செய்த வழக்கில் 7 பேர் கைது செய்யப்பட்டனர். கோடம்பாக்கத்தைச் சேர்ந்த சாலை ஒப்பந்ததாரர் சுதாகர் 500 ரூபாய் நோட்டுகளை சில்லறையாக மாற்றுவதற்காக திருவேற்காடு அயனம்பாக்கம் பகுதிக்கு வந்தபோது அடையாளம் தெரியாத நபர்கள் அந்த பணத்தை வழிப்பறி செய்தனர். இந்த வழக்கில் 7 பேரை கைது செய்த காவல்துறையினர் பணத்தை மீட்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரன்பட்டினம் கடற்கரையோரம் உள்ள பனை மரங்கள் திடீரென காய்ந்து கருகுவதால் பொதுமக்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். குலசேகரன்பட்டினம் கடற்கரையில் ஏற்பட்ட கடல் அரிப்பு காரணமாக 100க்கும் மேற்பட்ட பனை மரங்கள் கடந்த மாதம் கடலுக்குள் அடித்துச் செல்லப்பட்டன. தற்போது அதே பகுதியில் உள்ள பனை மரங்கள் காய்ந்து கருகி வருகின்றன. எனவே பனைவாரி அதிகாரிகள் உரிய ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இயற்கை ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே கோயில் திருவிழாவில் 100க்கும் அதிகமான வாழைத்தார்களை கட்டி பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தினர். கருப்பம்பூளம் கிராமத்தில் உள்ள ஏழுமலையான் கோயிலில் புரட்டாசி மாத கம்ப சேவை உற்சவத்தை முன்னிட்டு கம்ப விளக்கிற்கு அபிஷேகமும் சிறப்பு பூஜைகளும் நடத்தப்பட்டன. பின்னர் ஏழுமலையானுக்கு பல்வேறு உணவு வகைகளும் பழ வகைகளும் படைக்கப்பட்டன. இதில் 100க்கும் அதிகமான வாழைத்தார்கள் கட்டி வைக்கப்பட்டிருந்தன. சிவகங்கை மாவட்டம் மேலப்பூங்குடியில் மாட்டு வண்டி பந்தயம் விறுவிறுப்பாக நடைபெற்றது. மேலப்பூங்குடி ராமர் கோயில் விழாவை முன்னிட்டு நடைபெற்ற போட்டியில் சிவகங்கை, மதுரை, ராமநாதபுரம், திண்டுக்கல் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 61 ஜோடி மாடுகள் பங்கேற்றன. அப்போது சாலையின் இருபுறங்களில் நின்றிருந்த பொதுமக்கள் போட்டியை கண்டு ரசித்தனர். நாகையில் 3 நாட்களாக நடைபெற்று வந்த ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் வேலைநிறுத்த போராட்டம் முடிவுக்கு வந்தது. நகராட்சியில் ஒப்பந்த முறையில் பணிபுரியும் 200க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் மற்றும் ஓட்டுநர்கள் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் அதிகாரிகளுடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தையை தொடர்ந்து போராட்டத்தை அவர்கள் கைவிட்டனர். இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட 30 மீனவர்களையும் 4 விசைப்படகுகளையும் விடுவிக்க வலியுறுத்தி ராமேஸ்வரம் விசைப்படகு மீனவர்கள் 2வது நாளாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். சுமார் 800க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. போராட்டம் காரணமாக சுமார் 12 முதல் 15 கோடி ரூபாய் வரை வர்த்தகம் பாதிக்கப்பட்டுள்ளதாக மீனவர்கள் தெரிவித்துள்ளனர். இந்தியாவின் வட மாநிலங்களில் குளிர் அலை வீசும் அளவுக்கு இந்த ஆண்டு குளிர்காலம் இருக்கும் என வல்லுநர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள வல்லுநர்கள் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் லானினா விளைவாக அதீத குளிர் நிலவும் என்று கூறியுள்ளனர். இதன் விளைவாக மலைப்பிரதேசங்களில் பனிப்பொழிவு அதிகரிக்கும், அத்துடன் குளிர் அலையும் வீசக்கூடும் என கணிக்கப்பட்டுள்ளது. லானினா விளைவு மத்திய பூமத்திய ரேகை பசிபிக் பெருங்கடலில் மீண்டும் ஏற்படுவதாக வானிலை ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். 21 ஆண்டுகளாக போலியோ நோய் பாதிப்புகள் இல்லாத மாநிலமாக தமிழ்நாடு விளங்கி வருவதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டில் குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்ற அவர் செய்தியாளர்களிடம் இந்த தகவலை தெரிவித்தார். ஏற்கனவே தமிழ்நாட்டில் கடந்த 29 ஆண்டுகளாக போலியோ சொட்டு மருந்து முகாம்கள் நடைபெற்று வருகிறது.
அந்த வகையில் தமிழ்நாட்டில் 21 ஆண்டுகளாக போலியோ நோய் பாதிப்பு இல்லாத தமிழ்நாடு என்கின்ற நிலையை மிக சிறப்பாக எட்டியிருக்கிறது. நெல்லை அருகே எலிக்காய்ச்சல் பாதிப்பால் விடுமுறை அளிக்கப்பட்ட தனியார் பொறியியல் கல்லூரியில் போட்டித் தேர்வு நடைபெற்றது. பிஎஸ்என் பொறியியல் கல்லூரியில் மாணவர் ஒருவருக்கு எலிக்காய்ச்சல் பாதிப்பு கண்டறியப்பட்டதைத் தொடர்ந்து கல்லூரிக்கு விடுமுறை விடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் அச்சத்திற்கு மத்தியிலும் அந்த கல்லூரியில் வங்கிப் பணிகளுக்கான முதன்மை தேர்வு நடைபெற்றது. இதில் திருநெல்வேலி சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த 1270 மாணவ மாணவியர்கள் பங்கேற்க உள்ளனர். சென்னை காசிமேடு சந்தையில் மீன்களை வாங்க கூட்டம் அலைமோதியது. வரத்து குறைவால் சில வகை மீன்களின் விலை சற்று அதிகரித்து காணப்பட்டது. குறிப்பாக 1 கிலோ வவ்வால் மீனின் விலை 1480 ரூபாயாகவும், கடல் விரால் மீனின் விலை 680 ரூபாயாகவும் அதிகரித்தது. 1 கிலோ வஞ்சரம் மீன் 1250 ரூபாய்க்கும், கடம்பா வகை கிலோ 780 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. செஷல்ஸ் நாட்டின் புதிய அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள பேட்ரிக் ஹெர்மினிக்கு பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஹெர்மினியின் தலைமையில் இந்தியா செஷல்ஸ் உறவுகள் மேம்படும் என பிரதமர் தன் எக்ஸ் தள பதிவில் தெரிவித்துள்ளார். இந்திய பெருங்கடல் பகுதியில் உள்ள செஷல்ஸில் இந்திய வம்சாவளியினர் ஏராளமானோர் வசிக்கின்றனர். இதன் இருப்பிடம் புவியியல் ரீதியில் முக்கியத்துவம் மிக்கதாக உள்ளது. எனவே வணிக மற்றும் பாதுகாப்பு அம்சங்களில் இந்நாட்டுடனான நட்பு இந்தியாவுக்கு மிகவும் அவசியமாக இருக்கிறது. இந்நாட்டுக்கு மிகப்பெரிய அளவில் இந்தியா உதவிகளை செய்து வருகிறது. LIC, SBI உள்ளிட்ட பொதுத்துறை நிறுவனங்களில் உயர் பொறுப்புகளுக்கு தனியார் துறை பிரதிநிதிகளை நியமிக்கலாம் என்ற மத்திய அரசின் முடிவுக்கு வங்கி தொழிற்சங்கங்களின் ஐக்கிய மன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது. இது அரசு நிறுவனங்களின் உயர் பொறுப்புகளை தனியார்மயமாக்கும் முயற்சி என அவ்வமைப்பு விமர்சித்துள்ளது. பொதுத்துறை நிறுவனங்கள் கார்ப்பரேட் நிறுவனங்கள் போல் லாப நோக்கில் செயல்படுபவை இல்லை என்றும் அவ்வமைப்பு குறிப்பிட்டுள்ளது. தன்னை பற்றி வெளியான தவறான தகவல் சில நாட்களில் 80 லட்சம் கோடி ரூபாய் இழப்புக்கு காரணமாகிவிட்டதாக தொழிலதிபர் கௌதம் அதானி தெரிவித்துள்ளார். அதானி நிறுவனம் தனது பங்குகளின் விலையை செயற்கையாக உயர்த்தியுள்ளதாகவும், கணக்குகளில் முறைகேடு செய்துள்ளதாகவும் அமெரிக்காவைச் சேர்ந்த ஹிண்டன்பர்க் நிறுவனம் செய்தி வெளியிட்டிருந்தது. இது நாடெங்கும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்த நிலையில் தற்போது அது குறித்து அதானி பேசியுள்ளார். கதை சொல்வது தற்போது சினிமாவோடு நிற்பதில்லை என்றும் அதானி குறிப்பிட்டார். சிலர் புரளிகளை பரப்பி பல ஆண்டு கடின உழைப்பை சில வரிகளில் முடித்து விடுவதாகவும் அதானி ஆதங்கம் தெரிவித்தார். காவல்துறை போன்ற விசாரணை அமைப்புகள் மீது இருக்கும் பயம்தான் பாதிக்கப்பட்டவர்களை அவர்களிடம் அணுகுவதற்கு தடையாக இருப்பதாக முன்னாள் தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா தெரிவித்துள்ளார். டெல்லியில் பாரத் மண்டபத்தில் நடந்த தேசிய சட்ட கருத்தரங்கில் பேசிய அவர், நாட்டில் உள்ள விசாரணை அமைப்புகள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி புரிவதை காட்டிலும் அவர்களை துன்புறுத்துவதாக ஒரு கண்ணோட்டம் இருப்பதாக குறிப்பிட்டார். இந்த பொது கண்ணோட்டத்தை பயன்படுத்தி குற்றவாளிகள் தொடர்ந்து குற்றங்களில் ஈடுபட்டு வருவதாகவும் சஞ்சீவ் கண்ணா தெரிவித்தார். மக்கள் எளிதாக அணுகும் வகையில் விசாரணை அமைப்புகள் இருக்க வேண்டும் எனவும் சஞ்சீவ் கண்ணா கேட்டுக் கொண்டார். கிழக்கு கடற்கரை சாலையில் புதுச்சேரி முதல் பூண்டியம்குப்பம் வரையிலான 38 கிலோமீட்டர் தொலைவை 4 வழிப்பாதையாக அமைக்கும் பணி நிறைவடைந்துள்ளது. 1588 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்ட இந்த புதிய சாலையால் சென்னை நாகப்பட்டினம் இடையேயான பயண நேரம் 2 மணி நேரம் வரை குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் மூலம் ஒட்டுமொத்த 300 கிலோமீட்டர் ECR பாதையில் இதுவரை 220 கிலோமீட்டர் தூரம் 4 வழிப்பாதையாக நிறைவடைந்துள்ளது. மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி வரும் 13ஆம் தேதி இந்த சாலையை நாட்டுக்கு அர்ப்பணிக்க உள்ளார். விரதம் இருப்பதால் ஆண்களும் பெண்களும் வெவ்வேறு விதமான தாக்கங்களை சந்திக்க நேரிடும் என நடிகை சமந்தா தெரிவித்துள்ளார். உணவியல் நிபுணருடன் நடந்த கலந்துரையாடலின் போது பேசிய அவர், பெண்களுக்கு விரதம் இருப்பதில் பல்வேறு சிக்கல்கள் உள்ளதாக கூறினார். பெண்களுக்கு ஹார்மோன் ஏற்ற இறக்கங்கள் காரணமாக விரதம் வேறு விதமாக பாதிப்பை ஏற்படுத்துவதாக தெரிவித்தார். ஆரோக்கியமாக விரதம் இருக்க தனிப்பட்ட திட்டமிடல், நீர்ச்சத்து பராமரிப்பு மற்றும் சத்தான உணவுடன் விரதத்தை முடிப்பது அவசியம் என்று சமந்தா தெரிவித்துள்ளார். சர்வதேச டெஸ்ட் கிரிக்கெட்டில் ஒரே ஆண்டில் அதிக சிக்சர் விளாசிய இந்திய கேப்டன் என்ற சாதனையை சுப்மன் கில் படைத்துள்ளார்.
வெஸ்ட் இண்டீஸ் அணியுடனான டெஸ்ட் போட்டியில் மட்டும் 2 சிக்சர்கள் விளாசிய அவர் இந்த ஆண்டில் மட்டும் கேப்டனாக 14 சிக்சர்கள் அடித்துள்ளார். இதன் மூலம் ஒரே ஆண்டில் 13 சிக்சர்கள் அடித்திருந்த ரோஹித் சர்மாவின் சாதனையை அவர் முறியடித்துள்ளார். அமெரிக்காவின் புகழ்பெற்ற விவாகரத்து வழக்கறிஞரான ஜேம்ஸ் செக்ஸ்டன் திருமணம் என்பது ஸ்கை டைவிங்கை விட அதிக ஆபத்தானது என கூறியுள்ளது பேசுபொருளாகியுள்ளது. ஸ்கை டைவிங்கில் உயிரிழப்புக்கான வாய்ப்பு மிகவும் குறைவென்றும் அதிக தோல்வி விகிதத்தை கொண்ட திருமணத்தால் பலரின் மகிழ்ச்சி சிதைந்து விடுவதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். இதுகுறித்து கருத்து கூறியுள்ள மனோதத்துவ நிபுணர்கள் தனிமை பயம் மற்றும் வாழ்க்கை துணை மீதான நம்பிக்கை போன்ற உளவியல் தேவைகளுக்காக திருமணம் செய்து கொள்வதாக தெரிவித்துள்ளனர். தாங்கள் மோதல்களை விரும்பவில்லை என்றும் ஆனால் மோதல் என்று வந்துவிட்டால் அதில் இறங்க பயப்பட மாட்டோம் என்றும் சீனா தெரிவித்துள்ளது. சீன பொருட்களுக்கு கூடுதலாக 100 விழுக்காடு வரியை அமெரிக்கா விதித்துள்ளது. அரிய வகை கனிமங்களை அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்ய கட்டுப்பாடுகளை சீனா அதிகரித்ததை அடுத்து இந்நடவடிக்கையை எடுத்தது. இதை கண்டித்துள்ள சீன வர்த்தக அமைச்சகம் பிரச்சினைகளுக்கு பேச்சுவார்த்தைகள் மூலம் மட்டுமே தீர்வு காண வேண்டும் என்றும் மிரட்டல்கள் மூலம் அல்ல என்றும் திட்டவட்டமாக கூறியுள்ளது. அரிய வகை கனிம ஏற்றுமதிக்கு கட்டுப்பாடுகளை அதிகரித்ததன் நோக்கம் உலக அமைதி என தெரிவித்துள்ள சீனா இதில் யாரும் குற்றம் காண முடியாது எனவும் விளக்கியுள்ளது. வட அமெரிக்க நாடான மெக்சிகோவில் பருவமழை காரணமாக பல பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. வெள்ளம் தொடர்பான விபத்துகளில் 28 பேர் இறந்துள்ளனர். வெள்ளத்தின் வேகத்தில் ஏராளமான வாகனங்கள் சிக்கி பழுதடைந்துள்ளன. பலரது உடைமைகளும் நீரில் மூழ்கி நாசமடைந்தன. ஆயிரக்கணக்கான வீடுகள் சேதமடைந்துள்ளன. ஆறுகள் முழுவதும் நிரம்பி கரைபுரண்டு ஓடுகின்றன. மழை தொடர்ந்து பெய்தால் நிலைமை மேலும் மோசமாகும் என அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். மகாராஷ்டிராவில் கனமழையால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு மாநில அரசு வழங்கும் நிவாரணம் போதுமானதாக இல்லை என்று சிவசேனா தலைவர் உத்தவ் தாக்கரே கடுமையாக விமர்சித்துள்ளார். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உடனடியாக முழுமையான விவசாய கடன் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். மேலும் பயிர் சேதத்திற்கு ஹெக்டேருக்கு 50,000 நிவாரணத்தை அறிவிக்க வேண்டும் என்றும் இதுகுறித்து விவாதிக்க மாநில சட்டமன்றத்தின் சிறப்பு கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்றும் தாக்கரே கோரிக்கை விடுத்துள்ளார். ஈரோட்டில் தண்ணீர் தொட்டியில் தவறி விழுந்த 6 வயது சிறுவன் பரிதாபமாக உயிரிழந்தார். பெரிய சேவூரைச் சேர்ந்த மணிகண்டன் கோகிலா தம்பதியின் மகன் ஜஷ்வந்த் காணாமல் போயுள்ளார். குடும்பத்தினர் தேடியபோது குடியிருப்பு பகுதியில் இருந்த தண்ணீர் தொட்டிக்குள் மிதந்த சிறுவன் மீட்கப்பட்டார். அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றபோது சிறுவனை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் ஜஷ்வந்த் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக கூறினர். கோயில் பிரசாதம் சாப்பிட்ட பிறகு கை கழுவ சென்றபோது தவறி விழுந்திருக்கலாம் என கூறப்படும் நிலையில் காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே ரெட்டாக்குறிச்சி கிராமத்தில் மின்னல் தாக்கி கூரை வீடு எரிந்து சாம்பலானது. வீட்டில் இருந்தவர்கள் உடனடியாக வெளியேறியதால் நல்வாய்ப்பாக அவர்கள் உயிர் தப்பினர். கிராமத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் சேர்ந்து உடனடியாக தீயை கட்டுப்படுத்தினர். இருப்பினும் வீட்டில் இருந்த பொருட்கள் அனைத்தும் சேதமாகின. ஈரோடு மாவட்டம் விளக்கேத்தி அருகே மாயவர் கோயில் திருவிழாவில் ஆண்கள் மட்டுமே சமைத்து படையலிட்ட உணவை விரதமிருந்த பெண்கள் பிரசாதமாக பெற்றுச் சென்றனர். ஓலப்பாளையம் கிராமத்தில் புரட்டாசி மாத திருவிழாவின் ஒரு பகுதியாக 16 அடுப்புகளில் மண்பானைகள் வைத்து உணவு சமைக்கப்பட்டது. ஆண்கள் மட்டுமே சமைத்த இந்த உணவு வகைகள் சுவாமிக்கு படையலிடப்பட்ட பிறகு விரதமிருந்த பெண்களுக்கு பிரசாதமாக வழங்கப்பட்டது. ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே காட்டு யானை தாக்கியதில் ஒருவர் படுகாயமடைந்தார். பர்கூர் மலை கிராமத்தில் மாடு மேய்த்துக் கொண்டிருந்த மூர்த்தி என்பவரை யானை தாக்கியது. இதில் படுகாயமடைந்த அவரை மீட்ட அக்கம்பக்கத்தினர் சிகிச்சைக்காக ஈரோடு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். சம்பவம் குறித்து பர்கூர் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கர்நாடக நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கனமழையால் ஒசூர் கெலவரப்பள்ளி அணைக்கு நீர்வரத்து அதிகரித்து காணப்படுகிறது. அணையின் பாதுகாப்பு கருதி வினாடிக்கு 3000 கன அடி உபரி நீர் தென்பெண்ணை ஆற்றில் திறந்துவிடப்பட்டுள்ளது. இதற்கிடையே கர்நாடக தொழிற்சாலையிலிருந்து கழிவுகள் கலந்துள்ளதால் ரசாயன நுரைகள் குவியல் குவியலாக 2வது நாளாக ஆற்றில் செல்கின்றன. இதனால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். விஜயை முதல்வர் வேட்பாளராக ஏற்று அவர் பின்னால் செல்ல அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமி முயற்சிப்பதாக அமமுக பொதுச் செயலர் தினகரன் விமர்சித்துள்ளார். அவர் விஜயை முதல்வராக ஏற்றுக்கொண்டு அவர் பின்னணி செல்வதற்கான முயற்சியில் இன்றைக்கு இறங்கிவிட்டார் என்பதுதான் உண்மை. அதுதானே அந்த கூட்டணிக்கு வரணும்னு அவர் அங்கே என்ன தெரியுது, பிள்ளையார் சொல்லி போட்டு விட்டார்கள். யார் இவங்க கட்சி
தொண்டர் அதை கூட சரியா தெரிய செய்ய பாருங்க. இவங்க கட்சியோடைய டி ஷர்ட்டை போட்டுக்கிட்டு தாவேக்கா கடையை இவங்க தொண்டர் கையில் கொடுத்துட்டு பிள்ளையார் சொல்லி போட்டு விட்டார்கள் என்று யாரை ஏமாற்றுகிறார்? 24 பாராளுமன்ற தேர்தலில் அதுக்கு முன்பு ஆட்சியை காப்பாற்றி கொடுத்த பிஜேபிக்கு துரோகம் செய்துவிட்டு பாஜகவுக்கு முக்கியமான தேர்தல் பாராளுமன்ற தேர்தல். மோடி அவர்கள் பிரதமராக வேண்டும் என்று அவர்கள் எல்லாம் இந்தியா முழுவதும் போராடி கொண்டிருக்கிற போது அவர்களால் பல பலன்களை அடைந்த கட்சியை காப்பாற்றி கொண்ட பழனிசாமி அவர் வாயிலே சொல்றாரு, நான் நன்றியோடு இருப்பேன். நன்றினா கிலோ எவ்வளவுன்னு கேட்கிற பழனிசாமி, அவர்களுக்கு நன்றியா இருப்பேன் என்று கதை விடுகிற பழனிசாமி, ஒருவேளை விஜய் இவரோட கூட்டணி வந்தா பாஜக கூட்டணி நீடிப்பாரா? தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டின்னு சொன்னார். அதனால நான் நினைக்கிறேன் பழனிசாமி அந்த மற்றவர்கள் விஜயோட தலைமையை ஏற்று அந்த கூட்டணிக்கு செல்கின்ற அளவிற்கு தான் இன்றைக்கு எடப்பாடி திமுக இடிஎம்கே பலவீனமாகி கொண்டிருக்கிறதா இதை காரணம். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளில் வரத்து குறைவால் காலிஃபிளவர் விலை உயர்ந்துள்ளது. குன்னூர், அமைச்சியாபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் காலிஃபிளவர் சாகுபடி செய்யப்பட்டிருந்தது. தற்போது பொழிந்து வரும் மழை காரணமாக வரத்து குறைந்தது. இதன் காரணமாக கடந்த வாரம் 1 கிலோ 10 ரூபாய் முதல் 15 ரூபாய் வரை ஏலம் போன காலிஃபிளவர் தற்போது விலை உயர்ந்து 50 ரூபாய் வரை ஏலம் போகிறது. இதனால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே சாலை மற்றும் நீர்த்தேக்க தொட்டி அமைக்கும் பணிகளுக்கு அதிமுகவினரும் திமுகவினரும் போட்டி போட்டுக்கொண்டு பூமி பூஜை செய்தனர். புதுப்பாளையம், பாப்பம்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் எம்எல்ஏ மேம்பாட்டு நிதி மற்றும் முதல்வரின் கிராம சாலை மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் பணிகள் நடைபெறுகின்றன. இந்த பணிகளுக்கு காலையில் திமுகவினர் பூமி பூஜை செய்த நிலையில் மதியம் முன்னாள் அமைச்சர் தங்கமணி தலைமையில் அதிமுகவினர் பூமி பூஜை செய்தனர். தீபாவளி கால உள்நாட்டு பின்னலாடை வர்த்தகம் இதுவரை 6000 கோடி ரூபாய் அளவுக்கு நடந்திருப்பதாக திருப்பூர் பின்னலாடை உற்பத்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர். திருப்பூரில் உற்பத்தியாகும் பருத்தி நூலிழை பின்னலாடைகள் நாடு முழுவதும் விற்பனைக்கு செல்கின்றன. தீபாவளியையொட்டி செப்டம்பர் 2வது வாரம் முதல் விற்பனைக்காக ஆடைகள் அனுப்பி வைக்கும் பணிகள் தொடர்ந்து நடந்து வருகின்றன. சிறப்பு தள்ளுபடி சலுகையோடு தமிழகம் முழுவதும் விற்பனை பரபரப்பாக நடந்து வருகிறது. கடந்த 2023ஆம் ஆண்டு 4000 கோடியாக இருந்த பின்னலாடை வர்த்தகம் கடந்த 2024ஆம் ஆண்டு 4800 கோடி ரூபாயாக அதிகரித்தது. நடப்பாண்டில் அதைவிட கூடுதலாக 6000 கோடி ரூபாய் விற்பனையாகும் என்று நடந்திருப்பதாக தென்னிந்திய பனியன் உற்பத்தியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. வடகலை தென்கலை பிரிவினர் விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டும் என இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு அறிவுறுத்தியுள்ளார். காஞ்சிபுரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் டிசம்பர் 8ஆம் தேதி காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோயிலுக்கு குடமுழுக்கு நடத்தப்படும் என்றும் தெரிவித்தார். அனைத்து பணிகளையும் நிறைவு செய்து நம்முடைய வருகின்ற டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி அன்று இந்த திருக்கோயிலுடைய குடமுழுக்கு நடத்தப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். இழுக்கான சூழ்நிலை எங்களுக்கு உருவாகல, அங்கே சண்டை போட்டுக்கிற 2 பேருக்கும் தான் இழுக்கான சூழல் உருவாகுது. வடகலையும் தென்கலையும் மாறி மாறி சண்டை போடுது. இதில் நாங்கள் ஏதாவது பங்குதாரரா சொல்லுங்க. நீ இல்லை, இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் தான் இருக்கின்றது. நாங்கள் அர்ச்சகர்களை, அவர்களை தெய்வத்திற்கு பணி செய்கின்றவர்களை போற்றுகின்றோம், மதிக்கின்றோம், துதிக்கின்றோம். அவர்கள் அதை உணர்ந்து அவர்களுக்குள் ஒரு சுமூகமான சூழலுக்கு செல்ல வேண்டும். சட்டமன்ற நான் தலைமைச் செயலகத்திலேயே 2 தரப்பினரும் அழைத்து 3.5 மணி நேரம் உட்கார்ந்து அவர்களிடம் கலந்து பேசியிருக்கின்றோம். அவர்கள் ஒருவருக்கு இட்டுக்கொள்கின்ற சண்டையை பார்த்தால் அங்கு கூட ஒரு பாதுகாப்பு கோரித்தான் பஞ்சாயத்து செய்ய வேண்டிய சூழலே இருக்கின்றது. ஆகவே அனைத்தும் உணர்ந்த அவர்கள் வடகலை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, தென்கலை சார்ந்தவர்களாலும் சரி, விட்டு கொடுப்பவர்கள் என்றும் கெட்டுப்போவதில்லை. கெட்டுப்போனவர்களை பார்த்தால் விட்டு கொடுத்திருக்க மாட்டார்கள். ஆகவே விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் என்று இந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் வாயிலாக வடகலை தென்கலை இருவரையும் கேட்டுக்கொள்கிறேன். அதிமுகவை நம்பி வந்தவர்கள் யாரும் கெட்டது கிடையாது, வளர்ந்த சரித்திரம்தான் உண்டு என அந்த கட்சியின் பொதுச் செயலர் பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் நடைபெற்ற மாற்றுக் கட்சியினர் அதிமுகவில் இணையும் விழாவில் அவர் இவ்வாறு பேசினார். மாற்றுக் கட்சியிலிருந்து வருகிறவர்களுக்கு முழு பாதுகாப்பு, அதே போல அவர்களுக்கு தேவையான பதவிகள் எல்லாமே அதிமுக ஆட்சியிலே வழங்கப்படும். இயக்கத்தை நம்பி வந்தவர்கள் யாரும் கெட்டது கிடையாது, வளர்ந்த சரித்திரம் தான் உண்டு.